நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓவர் த பாஸ்ட் ஃபியூ டெகேட்ஸ் நம்ம சென்னை அவுட்ஸ்டாண்டிங்கான கிரிக்கெட் பிளேயர்ஸை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கு. வெங்கட் ராகவன், கிருஷ்ணமாச்சாரி ஸ்ரீகாந்த், ரவிச்சந்தர் அஸ்வின் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்காங்க. இன்றைய தேதியிலும் சாய் சுதர்ஷன், முரளி விஜய், தினேஷ் கார்த்திக் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அவங்களுடைய அவுட்ஸ்டாண்டிங்கான பெர்ஃபார்மன்ஸை நம்ம நாட்டிற்காக கொடுத்துட்டு இருக்காங்க. இப்படி நம்ம சென்னையில பிறந்து நம்ம நாட்டை ரெப்ரசென்ட் பண்ண பிளேயர்ஸ் நிறைய பேர் இருந்தாலும் அந்த லிஸ்ட்ல மிக முக்கியமான ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்றதை விட இருந்தாரு அப்படின்னு சொல்றது கரெக்டா இருக்கும். ஏன்னா ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி தான் அவரு நம்ம எல்லாரையும் விட்டு பிரிஞ்சு போயிட்டாரு. நான் சொல்ற அந்த பிளேயர் வேற யாரும் கிடையாது, சிடி கோபிநாத் அவர்கள். சிடி கோபிநாத் அப்படின்னு சொல்லி ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருந்தாரு அப்படின்றது நம்மள நிறைய பேர் தெரியாது. ஏன் ஹானஸ்டா எனக்குமே இவர் இறந்துட்டாரு அப்படின்ற தகவலை படிக்கிற வரைக்குமே சிடி கோபிநாத் அப்படின்னு ஒரு பிளேயர் இருந்தாரு அப்படின்றது தெரியாம தான் இருந்தது. பட் அவர் இறந்த போது அவரை பத்தி நிறைய நியூஸ் பேப்பர்ஸ் எழுதியிருந்தாங்க. அப்படி எழுதும்போது தான் எனக்கும் அந்த கியூரியாசிட்டி வந்தது, யார் இந்த பிளேயர், இவரை பத்தி எல்லா நியூஸ் பேப்பரும் எழுதுறாங்க அப்படின்னா எப்படிப்பட்ட ஒரு சாதனை இவர் படைச்சிருக்காரு, இவர் எந்த மாதிரியான பிளேயர், அப்படி என்ன இவர் ஒரு ரெக்கார்ட் அச்சீவ் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி என் மைண்ட்ல நிறைய கியூரியாசிட்டிஸ் ஆனது எழுந்தது. அப்படி எழும்போது யார் இந்த சிடி கோபிநாத் அப்படின்னு சொல்லி நான் கொஞ்சம் டீப்பா பார்க்கும்போது இவர் எப்படிப்பட்ட ஒரு மிக முக்கியமான தருணத்துல நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட இருந்திருக்காரு அப்படின்ற ஒரு சின்ன வரலாறு எனக்கு கிடைச்சது. ஸோ என்ன அந்த ஹிஸ்டாரிக் மூமெண்ட், அந்த ஹிஸ்டாரிக் மூமெண்ட்ல சிடி கோபிநாத் அவர்களுடைய பங்களிப்பானது என்னவா இருந்தது அப்படின்றது தான் நான் இந்த வீடியோல உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். சிடி கோபிநாத் அவர்களை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் கிரிக்கெட்டோடைய ஹிஸ்டரியை பத்தி கொஞ்சம் சொல்லிட்டு இவரை பத்தி சொன்னா இன்னும் கொஞ்சம் கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இந்தியாவில பிரிட்டிஷாரால் கொண்டு வரப்பட்ட ஒரு விளையாட்டு தான் கிரிக்கெட். முதல்ல இது பிரிட்டிஷ் மர்ச்சன்ட்ஸும் பிரிட்டிஷ் ஆபீசர்ஸும் விளையாடி வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம இந்தியன் கிரௌடுமே இதை விளையாட ஆரம்பிச்சது. அதாவது பொதுமக்களுமே இந்த கிரிக்கெட்டை விளையாட ஆரம்பிச்சாங்க. 1864 நம்ம இந்தியாவில முதல் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்ச் ஆனது நம்ம மெட்ராஸ் பிரசிடென்சிக்கும் கல்கட்டாவுக்கும் இடையே நடக்குது. அதுக்கப்புறம் 1911 நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் இங்கிலாந்துக்கு டூர் போறாங்க. அங்கேயுமே நிறைய ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேட்சஸ் தான் இவங்க ஆடுறாங்க. பட் அபிஷியலா ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆனது இது வரைக்கும் நடக்காம தான் இருந்தது. முதல் முறையா 1932 நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் இங்கிலாந்துக்கு ஒரு டூர் ஒன்று மேற்கொள்றாங்க. லார்ட்ஸ் மைதானத்துல நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் அவங்களுடைய முதல் டெஸ்ட் மேட்சை விளையாடுறாங்க. அந்த காலகட்டத்தில் நம்ம நாடு பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு அடிமையா இருந்தது. ஸோ அரசாங்கத்திற்கு எதிராக நம்ம இந்தியா ஒரு மேட்சை வின் பண்ணிட மாட்டோமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பானது மக்களுக்கிடையே பெரும்பாலும் இருந்தது. ஆனா அந்த மாதிரியான ஒரு விருப்பம் இருந்தாலுமே அது நிறைவேறாம தான் இருந்தது. ஏன்னா 1947 வரைக்குமே நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் ஒரு டெஸ்ட் மேட்ச்ல கூட வின் பண்ணதில்லை. இன்றைய தேதியில இருக்கிற மாதிரி ஒன் டே மேட்சஸ்லாம் அன்றைய தேதிகளில் இருந்த அந்த டைம்ல இருந்தது எல்லாமே டெஸ்ட் மேட்சஸ் மட்டும்தான். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 15-16 இயர்ஸா நம்மளால ஒரு விக்டரியை கூட நம்மளால பதிவு பண்ண முடியல. இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ல 1930 நம்ம சென்னையில சிடி கோபிநாத் அப்படின்ற ஒருத்தர் பிறக்கிறாரு. இவர் மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ்ல போய் அவருடைய காலேஜ் டிகிரியை படிக்கும்போது அவருக்கு கிரிக்கெட் மேல நாட்டம் வந்து அவர் பயங்கரமா கிரிக்கெட் விளையாட ஆரம்பிக்கிறார். கிரிக்கெட் மட்டும் இல்ல, நிறைய ஸ்போர்ட்ஸ்ல அவர் ரொம்பவே ஆக்டிவா இருக்காரு. அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் கொஞ்சமா அவருடைய கிரிக்கெட்டிங் பேஷனை பார்த்து இந்தியன் கிரிக்கெட் டீம்ல அவரை செலக்ட் பண்றாங்க. தன்னுடைய 21வது வயதுல சிடி கோபிநாத் அவர்கள் இந்தியன் கிரிக்கெட் டீம் உள்ள நுழைகிறாரு. 1951 அவருடைய 21வது வயசுல சிடி கோபிநாத் அவர்கள் நம்ம இந்தியாவுடைய கேப்டு பிளேயரா ஆகிறாரு. ஒரு மேட்சையாவது நம்ம வின் பண்ணிட மாட்டோமா அப்படின்னு சொல்லி நம்ம இயங்கிட்டு இருந்த அந்த டைம் பீரியட்ல இந்த ஒரு நீண்ட நாள் இயக்கத்திற்கு முற்றுப்புள்ளியை வைக்கிற விதமா 1952 நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் அவங்களுடைய முதல் டெஸ்ட் மேட்ச் விக்டரியை பதிவு செய்யறாங்க. விஜய் ஹசாரே தலைமையிலான நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் நம்ம இந்தியாவுக்கு டூர் பண்ண வந்த இங்கிலாந்து டீமுக்கு எதிராக ஒரு 5 டெஸ்ட் மேட்ச் சீரீஸை விளையாடுறாங்க. இதுல 5வது டெஸ்ட் மேட்ச் எங்க நடக்குது அப்படின்னா நம்ம மெட்ராஸ் சேப்பாக்கம் மைதானத்துல நடக்குது. இன்னைக்கு அது எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம். அன்னைக்கு சேப்பாக்கம் மைதானத்துல இந்த 5வது டெஸ்ட் மேட்ச் ஆனது நடக்குது. இந்த மேட்ச்ல முதல் இன்னிங்ஸ்ல இங்கிலாந்து டீம் கிட்டத்தட்ட ஒரு 250 ஆட் ரன்ஸ் அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு டீசென்டான ஸ்டார்ட் அப்படின்னு தான் சொல்லலாம். 320 ரன்களுக்கு 6 விக்கெட் இழந்த நிலையில சிடி கோபிநாத் அவர்கள் பாலி உம்ராரோட கை கோர்க்கிறாரு. 7வது விக்கெட்டுக்கு ஜோடி சேர்ந்த இவங்க ஒரு 93 ரன் பார்ட்னர்ஷிப் அமைக்கிறாங்க. இந்த பார்ட்னர்ஷிப் ஒரு மிக முக்கியமான பார்ட்னர்ஷிப்பா அமைது. நிறைய கமெண்டேட்டர்ஸ், அந்த டைம்ல இருந்த கமெண்டேட்டர்ஸ், கிரிக்கெட் வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பார்ட்னர்ஷிப் மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம நினைச்ச மாதிரியான ஒரு ஃபார்முலபிளான ஸ்கோரை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல கிரியேட் பண்ணியிருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு நம்பர் ரீச் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம இந்தியன் டீம் ஒரு 200-300 அவுட் ஆயிருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு.
பட் இவங்க 2 பேருடைய பார்ட்னர்ஷிப் நல்ல ஒரு ஸ்கோரை போஸ்ட் பண்றதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணமா இருந்தது அப்படின்னு சொல்லி அன்றைய கிரிக்கெட் வல்லுநர்கள் சொல்றாங்க. இவங்களுடைய பார்ட்னர்ஷிப் ஒரு பக்கம் இருந்தாலும் வினோத் மன்கட்டோடைய எக்ஸலண்டான போலிங் ஃபிகர்ஸ் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு முதல் முறையா ஒரு வெற்றியை தேடி தருது. இந்த வெற்றியில இருந்த ஒரு பர்சன் தான் சிடி கோபிநாத். அதாவது இந்த வின்னிங் டீம்ல ஒரு பர்சனா டீம் மெம்பரா இருந்த ஒரு நபர் தான் சிடி கோபிநாத் அவர்கள். ஸோ இந்தியாவுடைய முதல் வெற்றியை பதிவு செஞ்ச டீம்ல கடைசி லிவிங் பர்சனா இருந்தது தான் சிடி கோபிநாத் அவர்கள். இவர் ரொம்பவே சூப்பரான பிளேயர், பயங்கரமா ரெக்கார்ட்ஸ்லாம் இவரால் உடைஞ்சது அப்படின்னு சொல்றதை விட இவர் அடிச்ச அந்த குரூஷியல் நாக்கு நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு ஒரு மிக முக்கியமான வெற்றியை தேடி தந்தது. இந்த வெற்றிக்காக தான் நம்ம மொத்த இந்தியாவுமே கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா காத்திருந்தது. சிடி கோபிநாத் அவர்கள் நம்ம வின் பண்ண முதல் டெஸ்ட் மேட்சோடைய வின்னிங் டீம்ல ஒருத்தரா மட்டும் இல்ல, நம்ம வின் பண்ண முதல் ரஞ்சி டிராஃபி மேட்ச்லயும் அந்த 1954-55 டைம்ல நடந்த ரஞ்சி டிராஃபி மேட்ச்ல நம்ம மெட்ராஸ் அணி அவங்களுடைய ரஞ்சித் கோப்பையை வின் பண்ணாங்க. அந்த வின்னிங் டீம்லயுமே இவர் ஒரு மெம்பரா இருந்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 4000 ரன்ஸ் இவர் வந்து அடிச்சிருக்காரு. ஒரு எக்ஸலண்டான ஸ்டைலிஷான ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் பார்த்ததுல படிச்சதை வச்சு சொல்றேன். இவர் நல்ல ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷனை நம்ம மெட்ராஸ்க்கும் மெட்ராஸ் கிரிக்கெட் அசோசியேஷனுக்கும் கொடுத்திருக்காரு. கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆனாலுமே இவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் டுவர்ட்ஸ் கிரிக்கெட் அப்படின்றது குறையாம தான் இருந்தது. இவர் வந்து 1970s பீரியட்ல வந்து ரொம்பவே ஃபேமஸான ஒரு கமெண்டேட்டரா இருந்திருக்காரு. நம்ம சேப்பாக் ஸ்டேடியம்ல ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் கமெண்டேட்டரா இருந்திருக்காரு. இன்னைக்கு டேட்ல எப்படி ஆர்ஜே பாலாஜி, நிறைய விஜய், ரவி சாஸ்திரி போன்றவர் இருக்காங்களோ அதே மாதிரி அந்த டைம் பீரியட்ல ரொம்பவே பாப்புலரான ஒரு கிரிக்கெட்டிங் கமெண்டேட்டரா இருந்தவர் தான் சிடி கோபிநாத் அவர்கள். இது மட்டும் இல்ல, 1979ல நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் இங்கிலாந்துக்கு ஒரு டூர் ஒன்றுக்கு போது இந்த டூருடைய மேனேஜரா இருந்தவரும் சிடி கோபிநாத் அவர்கள் தான். கிரிக்கெட்ல மட்டும் இல்ல, இவர் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஆண்டர்பிரினராகவும் இருந்தாரு. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி அடையாறுல இருந்த அவருடைய இல்லத்துல சிடி கோபிநாத் அவர்கள் வயது முதுமையின் காரணமாக நம்ம எல்லாரையும் விட்டு பிரிஞ்சிட்டாரு. இவர் நம்ம எல்லாரையும் விட்டு மறைந்தாலும் இவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸ் டுவர்ட்ஸ் தமிழ்நாடு கிரிக்கெட் அண்ட் மெட்ராஸ் கிரிக்கெட் அசோசியேஷன் என்னைக்குமே மறைய போறதில்லை. இவருடைய லெகசியானது நம்ம எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம்ல என்னைக்குமே நிலைச்சிருக்க போகுது. இதே மாதிரி நம்ம சேனல்ல இருந்து தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.